அம்மா, நான் அன்பா கேட்டாலும், அழுது அடம் பிடிச்சு கேட்டாலும், கத்துனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் உங்க மனச நீங்க கல்லாக்கிக்கணும். தயவு செஞ்சு போன தடவை மாதிரி என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே விட்டுறாதீங்கம்மா. சரிப்பா. பூதராணி, வந்துட்டீங்களா? வரவழைத்தவளே நீதானே? மூசா ஒண்ணும் பண்ணலையே. உன்னை பிடிப்பதாக வாக்கு கொடுத்துவிட்டு மூசாவை நான் எப்படி தீண்ட முடியும்? உனக்கு பயமாக இருந்தால் சொல். வாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு நான் மூசாவையே பிடித்துக் கொள்கிறேன். ஐயோ வேண்டாம் தாயி, வேண்டாம். மூசாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கொடுத்த வாக்கு கொடுத்தபடியே இருக்கட்டும். நீங்க என்னையே பிடிங்க தாயே. மீண்டும் சொல்கிறேன், நான் உன்னை பிடித்தால் உனது இயல்பான இயக்கங்கள் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன் ஊன் உடல் ஆன்மா முழுக்க நானே வியாபித்திருப்பேன். என் நிலை என்னன்னு தெரியாம நான் இருக்கும் போது நான் எப்படி இருந்தா எனக்கு என்ன? தாயே, நீங்க என்னைய பிடிச்சுக்கோங்க. மரணம் கூட நிகழலாம். பெத்த பிள்ளைக்காக உயிரை கொடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுவேன் தாயி. உறுதியாகத்தான் இருக்கிறாயா? நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட உறுதியை சந்தேகப்படுறிய தாயே? இதற்கு மேல் பேச எதுவுமே இல்லை. உன் விருப்பப்படியே நான் உன்னை ஆட்கொள்கிறேன். மகனே, நீயா? ஆம், நானேதான். நானேதான் என்றால் யார்? ஒவ்வொரு முறையும் என் வழியில் குறுக்கிடுகிறாயே, நீ யார்? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யாரும் யாரோடும் சம்பந்தமில்லாமல் வாழ முடியாது மகனே. நேரம் வரும்போதுதானே சம்பந்தம் தெரிய வரும். முன் போலவே பூடகமாக பேசி என்னை குழப்ப பார்க்கிறாய் நீ. ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் உன்னை மேலும் நான் எப்படி குழப்ப முடியும்? நான் ஏற்கனவே குழம்பி வந்திருப்பது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாவற்றையும் உடனிருந்தா நான் கவனித்து சொல்ல முடியும். நடையில் வேகமும் முகத்தில் கோபமும் வாக்கில் நீ கொடுக்கும் சாபமும்
உன் மனநிலையை காட்டிக் கொடுக்கிறதே. இந்த அளவுக்கு என்னை கண்காணித்தபடி நீ ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? நானா பின்தொடர்ந்து வருகிறேன்? என் பாதையில் நீ முன்னே போய்க் கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். இருவரும் ஒரே பாதையில் போகிறோம் என்றால் நீயும் சாயையை தேடித்தான் போய்க் கொண்டிருக்கிறாயா? இல்லாததை தானே தேட வேண்டும், இருப்பதை தேடுவானேன். அப்படியானால் சாயை இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா? எங்கே இருக்கிறாள் சாயை? அவள் உன் முன்னே தான் இருக்கிறாள். என்ன சொல்கிறாய்? நான் சாயாதேவியாகிய சாயையேதான். வரம் வேண்டி தவம் இருந்த எனக்கு ஏன் சாபத்தை கொடுத்தாய்? நான் உனக்கு வரமே கொடுக்கவில்லையே. ஏன் பொய் சொல்கிறாய்? என் தவத்தை மெச்சி தோன்றினாய். தோற்றவன் முன்பு நான் எப்படி தோன்ற முடியும்? நான் தோற்றவனா? என்ன சொல்கிறாய்? நான் எதில் தோற்றேன்? எப்படி தோற்றேன்? எங்கே தோற்றேன்? அறிவற்ற அரக்கனே, நீ ஒரு மூடன் என்று இப்பொழுது கூட நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கிழவியாக இருந்து சாயையாக நான் மாறியதுமே அப்பொழுது கிழவியாக வந்தது நான் தான் என்று நீ உணர்ந்திருக்க வேண்டாமா? இப்பொழுது சொல், கிழவியாக வந்த என்னை நீ உதாசீனப்படுத்தியதுமே நீ என் தேர்வில் தோற்று போனாய் என்றுதானே அர்த்தம்? அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு காட்சியோ வரமோ கொடுத்திருக்க முடியும்? அப்படியானால் அன்று என் உருவில் வந்து உனக்கு வரம் கொடுத்தது சித்தன். சித்தன்? ஆம். எந்த சித்தன்? அந்த சித்தனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அவன் ஏன் உன் உருவில் வந்து எனக்கு வரம் கொடுத்து என்னை ஏமாற்ற வேண்டும்? இதற்கு ஒரே பதில், சித்தன் மூசாவின் வழிகாட்டி. சித்தன் மூசாவின் வழிகாட்டியா? ஆம். சித்தன் உன் போலவே வந்து என்னை திசை திருப்பியத நோக்கம்? என் சோதனையில் நீ நிராகரிக்கப்பட்டதை தெரிந்து கொண்டால் நீ மீண்டும் என் மனதை குளிர்வித்து வரம் வாங்கிவிடலாமே. அப்படி நடந்துவிட்டால் அது மூசாவிற்கு பாதகமாக முடியுமே. சரி, என்னை முதுகில் குத்திய சித்தனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுதுதான் நீயே உண்மைகளை எல்லாம் கூறிவிட்டாயே. மீண்டும் நான் உன்னை நோக்கி தவம் இருக்கிறேன். நீ வந்து எனக்கு மாயை பிடிக்காது என்று வரம் கொடு. அறிவிலியே, வரம் என்ன கடைச்சரக்கா? நீ நினைத்தவுடன் வாங்குவதற்கு? அது அறம் சார்ந்தது, அன்பில் தோய்ந்தது, அர்ப்பணிப்பில் கிடைப்பது. என் தேர்வில் தோற்ற உனக்கு எனது வரம் எட்டா கனிதான். மாயைக்கு பயந்து நீ என்னை நோக்கி தவம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் மாயை உன்னை பீடிக்க மாட்டாள். நிஜமாகவா தாயே? ஆம். ஒருவனை இருமுறை மாயை பிடித்த பின் மறுமுறை பிடிக்க மாட்டாள். அந்த விதிப்படி மாயை உன்னிடமிருந்து நிரந்தரமாக விலகிவிட்டாள். நன்றி தாயே. நான் வருகிறேன். சித்தன், இடையில் புதிதாக ஒரு எதிரி முளைத்திருக்கிறான். அவனது கொட்டத்தை அடக்க வேண்டும். பாட்டனாரை சந்தித்து ஆலோசனை கேட்போம். மூசா, என்ன பாட்டி?
ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கியான்னு கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் மாயை என்ன பிடிக்கல. நான் நல்லபடியா தான் இருக்கேன். மூசா, மாயை இன்னும் உன்னை பிடிக்கலையே? இல்லப்பா. என்னப்பா அது? அசிமை விட்டு விலகின மாயை இன்னும் உன்னை வந்து பிடிக்கலன்னா ஆச்சரியமா இருக்க. மடப்பையில நாங்க மூசாவை மாயை பிடிக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஏன் பிடிக்கலன்னு ஆச்சரியப்படுறியா? இவன் எப்படித்தான் நமக்கு மகனா வந்து பிறந்தான்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இதெல்லாம் நாம செஞ்ச புண்ணியம். வேற என்ன சொல்றது? இவனாவது பரவாயில்ல, ஆச்சரியப்பட்டு கூடவே இருக்கான். ஆனா இவன் தர்மபத்தினி ரூமுக்குள்ள போனவதான். இன்னும் வெளியே வந்திருக்காளான்னு பாருங்க. நல்ல புருஷன் பொண்டாட்டி. இவங்களுக்கு இப்படி ஒரு பாசக்கார புள்ள. பாத்தீங்களா, கொஞ்சம் கூட மகனை மாய பிடிக்க போகுதேங்கிற கவலையே இல்லாம எப்படி சிரிக்கிறா பாத்தீங்களா? நான் சொன்னது சரியா போச்சா? இதுதான் இவன் பொண்டாட்டியோட தாய் பாசமா? எனக்குன்னு வந்து வாச்சிருக்குது பாருங்க. நிலைமை தெரியாம இந்த அளவு சிரிக்கிறானா அவளை சும்மா விடக்கூடாது. இவ வாயை தச்சு வாசலுக்கு அனுப்பல. என் பேரு ஆயிஷா இல்ல. பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? இவ கோபப்படுறத விடுப்பா. உங்க அம்மா ஏன் இப்படி சிரிக்கிறான்னு தெரியலையே. வாங்க போய் பாப்போம். ராணி, ஏய் ராணி, ஏன் இப்படி சிரிக்கிற? மூசாவுக்கு மாயை எப்ப வேணாலும் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம சிரிக்கிறனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேக்குறேன். என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம்? புள்ள மேல பாசம் இல்லேன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி இவ மட்டும் சிரிக்கட்டும், அந்த வாயை டாரா கிழிச்சிருவேன். காரணம் வாயை பிடிச்சு கிழிக்கிறது என்ன? அப்படியே குறவுல பிடிச்சு கடிச்சுடுறேன். சுமாரா என்ன ராணி, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஏற்கனவே நீ மூசாவை வீட்டு விட்டு வெளியே விட போய் தானே இவ்வளவு துன்பமும். இப்போ அவனுக்கு வரப்போற ஆபத்து புரியாம ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மூசாவுக்கு மாயை பிடிச்சு விலகட்டும், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மூசாவை மாய பிடிச்சு விலகட்டும், உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். என்னடி என் புள்ளைய ஏத்து பேசுற? என்னடி எப்படி ஏத்து பேசுற? அடியே, என்னடி எங்க அம்மாவே வாடி போடின்னு பேசுற? உன்னை என்னடி எங்க அம்மா வாடி போடிட்டு பேசுற? உன்னை ஏண்டி புருஷன் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஏண்டி புருஷனை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? நீ தாண்டி அடிக்க கைய வாங்குன. ஏய், நீ தாண்டி கை வாங்குன. அம்மா, என்ன இவ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா? என்ன இவ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா? அதானே அதானே. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். என்ன பிடிக்க வேண்டிய மாயை ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மாவை பிடிச்சிருச்சு. ஐயோ
ராணி 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 என்னம்மா ஆச்சு? ஏமா அப்படி சிரிக்கிற? ராணி உன்னை மாயை எப்படி பிடிச்சது ராணி? என்னம்மா செஞ்ச? ஏன் உனக்கு இந்த நிலைமை சொல்லுமா? ராணி ராணி ஐயோ ராணி என்னம்மா ஆச்சு? ஏமா சிரிக்கிற? சொல்லுமா சொல்லு. ராணி ராணி ஏன் இப்படி நடந்துச்சு? மாயை என்ன தானே பிடிக்கணும்? எப்படி என் அம்மாவை பிடிச்சது? ஒண்ணுமே புரியலையே. பாட்டனாரே, ஒரு சிறு சித்தன் என்னை ஏமாற்றி எனக்கு சித்தம் கலங்க வைத்து மூசாவை விட்டு கடத்தி போய் சித்திரவதை செய்திருக்கிறான். ஆனால் அனைத்தும் உணர்ந்து அறிந்த நீங்கள் உங்கள் பேரன் நசீமை ஏன் காப்பாற்றவில்லை? வாருங்கள், வெளியே வந்து என் கோபக்கணைகளுக்கு பதில் சொல்லுங்கள். வாருங்கள். எனது பாசத்தை கோபமாக மாற்றிவிடாதீர்கள். சித்தன் ஏமாற்றியது முதல் மனித வெடிகுண்டுகள் குணமாகி மூசா என் உருவெடுத்து என் ரகசியங்கள் அறிந்தது வரை எனது சாம்ராஜ்யம் சரிந்து கிடக்கிறது. வாருங்கள், வந்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். எனது நிலைமையை உங்களிடம் வந்து சொன்ன மண்டோராவிடம் மதியை அரவம் விழுங்கும் பொழுதில் வருவதாக சொன்னீர்களாமே, சொன்னீர்களா? என்ன நடந்தது? பாட்டனாரே, என்ன நடந்தது? நான் என்ன தீங்கிழைத்தேன்? எதற்காக வர மறுக்கிறீர்கள்? உங்கள் அன்பு பேரன் அரக்கர் குலத்தின் கடைசி வாரிசு மரணத்தின் வாசலில் நின்று அழைக்கிறேன். வாருங்கள்.